இந்த நவம்பர் மாதத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாரோட ஃபேவரட்ஸும் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் இந்த தடவை இன்றைக்கி ஃபஸ்ட் ரெசிபி வந்து என் பொண்ணோட ஃபேவரெட். அவளுக்கு ராகி தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனுடைய ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராகி தோசை இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு கீழே இது கமெண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் போட்டு வச்சிடுறேன். முதல்ல ராகி, அப்புறம் இட்லி அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவல், அப்புறம் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டுட்டு நைட்டு நல்லா ஓவர் நைட் நான் ஊற போட்டிருந்தேன். நல்லா ஓவர் நைட் ஊறிச்சுனா தான் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக உங்களுக்கு அது அரைப்படும். அதை வந்து கிரைண்டரில் போட்டு ஒரு ஒரு 10 மினிட்ஸ் அரைச்சிங்கன்னா போதும். நல்லா இப்போ காட்டுற மாதிரி உங்களுக்கு நல்லா வழுவழுன்னு ஆட்டிடும். உங்களுக்கு இந்த நரநரனே இருக்காது, நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வச்சுடுங்க. அன்றைக்கி வந்து ஒரு 4 ஹவர்ஸ்லேயே இந்த மாதிரி பொங்கி வந்துடுச்சு, பயங்கரமாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் 2 இதில் மாற்றி வச்சுட்டேன். ஈஸியாக உங்களுக்கு 2 இதில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பொங்கி வராமல் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பாத்திரமும் நீட்டாக இருக்கும். அதை வந்து நல்லா வழக்கமான தோசை மாதிரி நீங்கள் ஊற்றலாம். இன்ஃபேக்ட் இதில் வந்து நீங்கள் இதோடு சேர்த்து வெங்காய தோசை மாதிரி போடலாம், இல்லை நீங்கள் மசால் தோசை மாதிரி போடலாம், முட்டை தோசை போடலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே பெருசாக இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து ஹெல்த்தும் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ராகி தோசை ஒன்று வந்து இன்க்ளூட் பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கும் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இது மாதிரி நீங்கள் வரிசையாக நீங்கள் தோசை போட்டு கொடுத்துடலாம். அஃப்கோர்ஸ் நான் என் பொண்ணுக்கு சர்வ் பண்ணேன், அவளும் அதை அப்ரூவ் பண்ணிட்டா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.